செந்தில் பாலாஜியை வீடு புகுந்து தூக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீடு வழக்கு ஸ்டாலின் சாதகமாக அமைந்திருந்தாலும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு குறுகிய காலத்தில், அதாவது இன்னும் 7 நாட்களில் தமிழக தலைமை டாஸ்மாக் முறைகேடு வழக்கை முடித்துவிட வேண்டும், அனைத்து ஆவணங்களையும், குற்றவாளி யார் என்பதையும் ஒரே வாரத்தில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். பலரும் தெரியாமல் திமுக வெற்றியடைந்து விட்டது நேற்று நடைபெற்ற வழக்கில் என்று பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு என்ன உத்தரவை நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள் என்பதை பலருக்கும் தெரியாமல் திமுக மறைத்துவிட்டது. கடந்த 3 நாட்களுக்கு மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல்வேறு நபர்களிடம் விசாரணையும் வாக்குமூலத்தையும் பெற்றுள்ளனர். திடீரென்று வீடுகளில் சோதனைகள் நடத்தப்பட்டதும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் யாருடைய வீட்டில் எல்லாம் சோதனைகள் நடத்தினார்கள் என்று நாம் சுருக்கமாக பார்க்கலாம். தமிழக தலைமை மேலாண் இயக்குனர் வீட்டிலும் தலைமை பொருளாளர் வீட்டிலும் சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளது. 2 தொழிலதிபர் வீட்டிலும் சோதனைகள் நடத்தப்பட்டு தமிழக டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தப்பட்ட ஆவணங்களையும் வாட்ஸ்அப் ஆடியோக்களையும் கைப்பற்றியிருக்கிறது. இதனால் திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்கள் கைது செய்யவிடக்கூடும் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது தமிழக அரசு. ஆனால் தமிழக அரசு உத்தரவை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இந்த வழக்கை விசாரணை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லலாமே தவிர இந்த விசாரணையின் மூலமாக மீண்டும் சோதனைகள் எதையும் நடத்தக்கூடாது. இதற்கு முன்னால் நடத்தப்பட்ட சோதனைகளை வைத்து குற்றவாளி யார் என்ன என்பதை நீதிமன்றத்திடம் இன்னும் 7 நாட்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கூறியுள்ளது. இதற்கடுத்து என்ன நடக்கும், அமலாக்கத்துறை அதிகாரிகளது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது, கிட்டத்தட்ட கடந்த 3 ஆண்டுகளாக தமிழக தலைமை டாஸ்மாக் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் வைத்தது செந்தில் பாலாஜி தான். மதுவிலக்கு ஆயத்திரு அமைச்சராக பொறுப்பேற்றார் அல்லவா? அந்த 3 ஆண்டுகளில் மட்டுமே சுமார் 39,000 கோடி ஊழல் செய்யப்பட்டதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தார்கள். ஆனால் ஆதாரத்துடன் தற்பொழுது ஊழல் செய்யப்பட்டது 1000 கோடி தான். முதற்கட்டமாக இந்த 1000 கோடிக்கு மட்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தை நாட உள்ளார்கள். இதனால் சிக்கப்போவது யாரெல்லாம்? செந்தில் பாலாஜி, தற்பொழுது நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு, உதயநிதி கூட இதில் சிக்கலாம். இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்